வணக்கம். இது வந்து சாம்சங் சோலார்லேருந்து பட்டுக்கோட்டை தங்கவேல் நகரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறேன். ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிக்கும்போது சுத்தமாக இங்கே வெயிலே இல்லை, வெளிச்சம்தான். வெள்ளையாக வெளிச்சம் இருந்தது, ஃபுல்லாக மேகம் மூடி இருந்தது. அப்பையும் இங்கே ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ வரக்கூடிய இந்த மோனோக்ரிஸ்டலைன் பேனல், பைஃபேஷியல் பேனல்ஸ் வந்து 2 பக்கமும் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. சராசரியாக வந்து உங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கு 4.2 யூனிட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைஃபேஷியல் பேனல் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 5 யூனிட்டு சராசரியாக வருஷம் முழுவதுக்கும் 1 கிலோவாட்டுக்கு உற்பத்தி ஆகுது. இப்போ 3 கிலோவாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா வெயில் இருக்கிற அன்னைக்கு, நல்ல வெளிச்சம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு 16 யூனிட்டு 17 யூனிட்டு கூட ப்ரொடக்ஷன் ஆகுது. மழை காலங்களில் இது மாதிரி மங்கலாக நீங்கள் பார்க்குறது பாருங்கள், சுத்தமாக வெளிச்சமே வெயிலே இல்லை, எங்கே பார்த்தாலும் மேகம் மூடி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்களுக்கு வந்து 14 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி போகும்போது சராசரியாக உற்பத்தி 365 நாளுக்கு ஒரு 3 கிலோவாட்டுக்கு தினமும் 15 யூனிட் அளவுக்கு உற்பத்தி ஆகுது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த அட்வான்ஸ்டு பேனல்ஸு. ஏற்கனவே 330 வாட்ஸ் பேனல் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பேனலுடைய நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு 2 மீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட இப்போயும் அதே அளவு தான், கொஞ்சம் ஒரு அரை அடி மட்டும் கூடுதலாக இருக்குது. அதே அளவில் 330 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண பேனல் எல்லாம் இப்போ 550 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இனிமேல் வரக்கூடிய பேனல்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறது தான் வரும். அதனால் இப்போ நம்ம வீடுகளுக்கு தேவையானது எந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் பில் வருது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க, சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை மட்டும் கொடுக்கணும். அந்த இபி சர்வீஸ் நம்பர் எந்த வீட்டுக்கு இருக்கும், மின் இணைப்பு இருக்கிற வீட்டுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி மின் இணைப்பு இருக்கிற வீடுகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். உங்களுக்கு 4500 5000 அந்த அளவுக்கு பில்லு வருது, 3000 5000 வரைக்கும் பில்லு வருது, அதை முற்றிலுமாக குறைக்கணும், 250 ரூபாய்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடும்போது இதில் வந்து பேக்கப் இருக்காது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் சார் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறீங்க, கரண்ட்டு கட் ஆனவுடனே சோலாரும் கட் ஆகிடும், உற்பத்தி இருக்காது. 5 நாள் கரண்ட் இல்லைனாலும் 5 நாள் சோலாரும் வராது, அப்புறம் எதுக்கு இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, பேட்டரியே இங்கே கிடையாது. ஒரு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, ஒரு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, ஒரு இன்வெர்ட்ரு, அவ்வளோதான். பேட்டரி பேக்கப்லாம் இருக்காது. கரண்ட்டு கட் ஆச்சுன்னா இதுவும் கட் ஆகிடும். இதோட முக்கியமான வேலை கரண்ட்டு பில்லை 5000லேருந்து 250 ரூபாய்க்கு கொண்டு வர்றது மட்டும்தான் இதோட வேலை. கரண்ட்டு பில்லை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுக்கோங்க. எனக்கு பேக்கப் வேணும் சார், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா பேக்கப் வேணும், அதுக்கு நார்மல் யூபிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நார்மல் யூபிஎஸும் சோலார்லேயே சார்ஜ் ஆகுது. ஒரு நாள் முழுமைக்கும் எனக்கு கரண்ட்டு போயிடுச்சுன்னா கூட பவர் பேக்கப் வேணும் அப்படின்னா அதுக்கு எம்பிபிடி சிஸ்டம்னு ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கொடுக்கும்போது மின்சாரம் கட்டான உடனே சும்மா இருக்கிற சோலார் பேனல்லேருந்து ஒரு சென்சார் மூலயமா அந்த சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற சோலார் எனர்ஜியை கொண்டு வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போது ஒரு நாள் முழுமைக்கும் நீங்கள் ஓட்டினா கூட அந்த பேட்டரி தீராமல் சோலார் பேனல்லேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம செஞ்சு உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்களுடைய தேவைக்கு தகுந்த எல்லா விதமான இந்த ஃபெசிலிட்டிஸையும் நம்ம சாம்சங் சோலார்லேருந்து தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டு வரோம்.